الرحيم عن عبد الله بن غنام قال رسول الله صلى الله عليه وسلم من قال حين يصبح اللهم ما أصبح بي من نعمة أو بأحد من خلقك فمنك وحدك لا شريك لك فلك الحمد ولك الشكر. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமநாயகம் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்கியம் நிறைந்த நல் உம்மத்துமார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்கிறோமோ இந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும், கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய், முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையானவர்கள் பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த உலகத்திலும் நாளை வரும் உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்திர புரிவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, ஹதரத் அப்துல்லா இப்னு கன்னாம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் قال حين يصبح, யார் ஒருவர் காலையில் சொல்லுகிறாரோ இதை பின்னால் வரக்கூடிய துஆவை, என்ன துஆ? اللهم ما اصبح بي من نعمة او بأحد من خلقك فمنك وحدك لا شريك لك فلك الحمد ولك الشكر. இந்த துஆவை காலையில் யார் ஒருவர் சொல்லுகிறாரோ என்ன கிடைக்கும் அப்படின்னா, فقد أدى شكر يومه, அந்த பகல் பொழுதில் அவர் அல்லாஹ்வுக்கு முழுமையாக நன்றி செலுத்தியவராக ஆகுவார். ومن قال مثل ذلك حين يمسي, அதே போல மாலையில் அவர் இந்த துஆவை ஓதினார், فقد أدى شكر ليلته, அந்த இரவு அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவராக ஆகுவார் என்று இந்த துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார். அந்த துஆவுடைய பொருள் என்ன? அல்லாஹும்ம, யா அல்லாஹ், மா அஸ்பஹ பி, காலை பொழுதில் நீ வழங்கிய, மின் நிஅமத்தின், உன்னுடைய அருள்கள், காலை பொழுதுல நீ வழங்கிய உன்னுடைய விரத்தில் உண்டான அந்த அருள்கள், அவ் பி அஹதின் மின் ஹலிக்க, எனக்கோ அல்லது உன்னுடைய படைப்பினங்களுக்கு ஒன்றுக்கோ, எனக்கோ உன்னுடைய படைப்பினங்களுக்கு ஒன்றுக்கோ நீ வழங்கிய இந்த காலை பொழுதுல நீ வழங்கிய இந்த நிஅமத்து, ஃபமின்க வஹதக், உன்னுடைய புறத்தில் மட்டும்தான் அது கிடைக்கும். அல்லாஹ்வுடைய அருள் யார்கிட்ட? அவன்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். ஃபமின்க வஹதக, இந்த அருள்கள் எல்லாம் உன்னுடைய புறத்தில் மட்டும்தான் கிடைக்கும். லா ஷரீக லக், உனக்கு எந்த இணையும் இல்லை. ஃபலகல் ஹம்து, உனக்கு எல்லா புகழும், வலக ஷுக்ர், எல்லா நன்றியும் உனக்கு என்று யார் ஒருவர் காலையில் ஓதினார் என்றால் பகல் பொழுதில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவராக ஆகுவார். மாலை பொழுதில் ஓதினார் என்றால் இரவில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவராக ஆகுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான அந்த ஒரு துஆவை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க. வாய்ப்புகள் உள்ளவர்கள் மனனமிட்டுக் கொண்டு எழுதி வைத்துக் கொண்டு காலையும் மாலையும் என அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளுக்கு என்ன அளவிட முடியாத நிஅமத்துகள், ஒவ்வொரு நிஅமத்துகளும் அளவிட முடியாத. நாட்டில் நாம உலகத்தில் பார்க்கிறோம், எவ்வளவு நோய்கள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு, அதையெல்லாம் தாண்டி அல்லாஹ் அவனுடைய அருளால் நம்மை வாழ வைத்திருக்கிறான், நிம்மதியாக வைத்திருக்கிறான், சந்தோஷமாக வைத்திருக்கிறான், மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறான். அதற்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற அழகான ஒரு வார்த்தையை, அப்படி அந்த வார்த்தையை சொல்லிவிட்டால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவராக ஆகிவிடுகிறார் என்ற ஒரு 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 இதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தருவாங்க. அப்படின்னா இந்த ஹதீஸ், இந்த துஆவை நாம் மனதில் விட்டுக் கொள்ள வேண்டும். காலையும் மாலையும் ஓதக்கூடிய பழக்கத்தையும் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை தருவானாக. இந்த ஹதீஸ் அபூ தாவூத் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒண்ணு, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், திருமிதி, இப்னு மாஜா, முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ்.
அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு கான யகூலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய படுக்கைக்கு போனாங்க அப்படின்னா ஒரு துஆவை ஓதுவாங்க. கான யகூலு இதா ஆவா இலா ஃபிராஷி, தன்னுடைய படுக்கைக்கு சென்றார்கள் என்றால் இதை ஓதுவாங்க. என்ன துஆ? அல்லாஹும்ம ரப்பஸ் ஸமாவாதி வ ரப்பல் அர்த் ورب كل شيء فارق الحب والنوى منزل التوراة والإنجيل والقرآن وأعوذ بك من شر كل ذي شر أنت آخذ بناصيتي أنت الأول فليس قبلك شيء وأنت الآخر فليس بعدك شيء وأنت الظاهر فليس فوقك شيء وأنت الباطن فليس دونك شيء اقضي عنا الدين وأغنني من الفقر என்ற இந்த துவாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கைக்கு போனாங்கன்னா இந்த துவாவை ஓதிட்டு என்ன பண்ணுவாங்க, படுப்பாங்க என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. அதனுடைய பொருள் தான் என்ன? அல்லாஹும்ம யா அல்லாஹ் ரப்பிஸ் ஸமாவாத், வானங்களுடைய ரப்புனி, இரட்சகன், படைத்தவன், வரப்பில் அர்த், பூமியினுடைய இறைவன் நீ, வரப்பு குல்லி ஷைஇன், எல்லா வஸ்துக்களுக்கும் நீதான் இறைவன், ஃபாதிகுல் ஹப்பி வன்னவா, விவசாயத்திற்காக வேண்டி நாம் விதையை என்ன பண்றோம், விவசாயத்துல போறோம், மண்ணில் போறோம், அதை நீ செடியாக முளைக்க செய்யக்கூடியவன். விதைய என்ன எல்லா விதைகளையும் சேர்த்து நமக்கு தூவினாலும் அந்தந்த மரத்துடைய விவசாயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். எல்லா விதையும் விதைக்கிறோம், ஒரே மாதிரியாக விளையாம அந்தந்த விதைக்கு தகுந்தாற் போல் விளைச்சலை உருவாக்கி கொடுக்கக்கூடியவனே, வானத்தினுடைய இறைவனே, பூமியினுடைய இறைவனே, எல்லா வஸ்துக்களுடைய இறைவனே, விதையை முளைக்க செய்யக்கூடியவனே, முன்சில் தௌராத், தௌராத்தை இறக்கியவனே, வல் இன்ஜீல், இன்ஜீலை இறக்கியவனே, வல் குர்ஆன், குர்ஆனை இந்த உம்மத்திற்கு இறக்கியவனே, வஅஊது பிக, உன்னை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன், மின் ஷர்ரி குல்லி தி ஷர்ரின், ஒவ்வொரு தீங்கிலிருந்தும் உன்னை பாதுகாப்பு தேடுகிறேன், அந்த ஆகிது பினாசியதி, நீதான் அனைத்து நெற்றியுடைய நெற்றி முடியை பிடித்துக் கொண்டிருக்கிறாய், அன்தல் அவ்வல், நீதான் முதன்மையானவன், ஃபலைஸ கபலக ஷை, உனக்கு முன்பு யாரும் இல்லை, அன்தல் ஆகிர், நீதான் இறுதியானவன், ஃபலைஸ பஅதக ஷை, உனக்கு பிறகு ஒன்றுமில்லை, அன்தல் லாஹிர், நீதான் மேலானவன், ஃபௌக குல்லி ஷைஇன், ஃபலைஸ ஃபௌக குல்லி ஷைஇன், அதற்கு மேல ஒண்ணுமே கிடையாது, அன்தல் பாத்தில், நீதான் ரகசியமானவன், ஃபலைஸ தூனக ஷைஇன், உன்னை தாண்டி எந்த ரகசியமும் கிடையாது, இக்தி அன்னி அத்தைன, யா அல்லாஹ் எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடனை நீ நிறைவேற்றுவாயாக, வஅக்னினி மினல் ஃபக்ர், எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வறுமையிலிருந்து என்னை செல்வ செழிப்பாக ஆக்குவாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தூங்கும் பொழுது இந்த துஆவை ஓதிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குவாங்க அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் அபூ தாவூத், திர்மிதி, இப்னு மாஜா போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. வல்லோன் அல்லாஹ்